ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குறளும் பொருளும் அதிகாரம் 57 வெறுவந்த செய்யாமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல் வழிகளையும் அந்த ஒரே நூலில் குறள் வழியாக நமக்கு திருவள்ளுவர் எடுத்துரைத்துள்ளார். அந்த நூல் திருக்குறள் என்று அனைவருக்கும் தெரிந்ததே. பொருட்பால் அதிகாரம் 57 வெறுவந்த செய்யாமை. வெறுவந்த செய்யாமை எனப்படுவது அரசன் அதிகாரத்தை செலுத்தும்போது மக்களும் சுற்றமும் துணுக்குற்று அஞ்சும்படியான செயல்களை செய்யா இருத்தல். இனி வெறுவந்த செய்யாமை அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வெறுவந்த செய்யாமை 561. தக்காங்கு நாடி தலை செல்வா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. ஒருவன் குற்றம் செய்தபோது அக்குற்றத்தை ஆராய்ந்து மேலும் குற்றம் புரியாதவாறு தண்டனை வழங்குதல் மன்னன் கடமை. 562. கடிது ஓச்சி மெல்ல எரிக நெடிது ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர். செல்வம் நீங்காமல் இருக்க விரும்பும் மன்னன் தண்டனைக்கும் போதும் அதிகம் தண்டிப்பது போல் காட்டி அளவுடன் தண்டிக்க வேண்டும். 563. வெறுவந்து செய்து ஒழுகும் வெங்கோலன் ஆயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும். மன்னன் குடிகள் அஞ்சுமாறு செயல்களை செய்வானாயின் அவன் திண்ணமாக விரைவில் கெடுவான். 564. இறை கடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும். மக்கள் எம்மன்னவன் கொடியேன் என்று கூறப்படும் மன்னன் ஆயுள் குறைந்து விரைவில் கெடுவான். 565. அருஞ்செல்வி இன்னா முகத்தான் பெரும் செல்வம் பேய் கண்டனது உடைத்து. காண்பதற்குரிய தருணத்தையும் கடுமையான முகத்தையும் உடைய மன்னனின் செல்வம் பேய் காத்தது போன்றதாகும். 566. கடுஞ்சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும். கடும் சொல்லும் பார்வையும் உடைய மன்னரது செல்வம் நீடிக்காமல் அழிந்தொழியும். 567. கடுமொழியும் கை இகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அறம். கடும் சொல்லும் குற்றத்தின் மிகுந்த தண்டனையும் அரசனது பகைவரது அழிக்கும் வலிமையை குறைக்கும் அறமாகும். இனத்து ஆற்றி எண்ணாத வேந்தன் சினத்து ஆற்றி சீரின் சிறுகும் திரு. அரசன் அமைச்சரை கலந்துரையாற்றாது செய்து வரும் துன்பத்தைக் கண்டு சினம் கொண்டால் அவன் செல்லும் சிரித்துவிடும். 569. செருவந்த பொழுதில் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்து வெய்து கெடும். போர் வரும் முன் அரணிட்டு காத்து கொள்ளாத மன்னன் வந்தபின் அஞ்சு தோல்வியுறுவான். கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அதுவல்லது இல்லை நிலைக்கும் பொறை. கல்வி அறிவற்றவர்களை கொடுங்கோல் மன்னன் செயல் புரிய அமர்த்தி கொள்வான். இவர்களை விட இப்பூமிக்கு பாரம் வேறில்லை. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது குறளும் பொருளும் அதிகாரம் 57 வெறுவந்த செய்யாமை என்னும் தலைப்பிலே உரையாற்றியவர் தக்கோலத்திலிருந்து முனைவர் பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். காலை கதம்பத்தில்